மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முந்தானை முடிச்சு படம் 1983 வருடம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகி படம் சக்கை போட்டுக் கொண்டிருந்த சமயம், அதே வருடம் சில மாதங்களில் பாக்யராஜ் அவர்களின் மனைவியும் நடிகையுமான பிரவீணா மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைகிறார். இந்த துக்க சூழலில் பாக்யராஜ் கோவா சென்று அங்கே ஒரு விடுதியில் தங்கி இருக்கிறார். அதே விடுதியில் பாரதி ராஜாவும் தங்கி இருக்க, இருவரும் சந்திக்கும் போது பாரதி ராஜா, நானும் கமலும் சேர்ந்து டாப் டக்கர் என்ற படத்தை எடுக்க இருக்கிறோம். சுமார் 4500 அடி எடுத்த பிறகு பிரிவியூ போட்டு பார்க்கும் போது அப்படியே சிகப்பு ரோஜாக்கள் படத்தை போலவே இருந்ததால் அதை அப்படியே விட்டுவிட்டோம். மனைவி இழந்த சோகத்தில் நீ இருப்பதால் இதை உன்னிடம் சொல்லவில்லை என்று தன் கவலையை தெரிவிக்கிறார். சென்னை சென்றவுடன் அந்த கதையை வேறு கோணத்தில் எழுதுவதாக கூற, நீ எனக்கு உதவி இயக்குனர் இல்லை, பெரிய டைரக்டர் ஆனது மட்டுமில்லாமல் பிரபல கதாநாயகனும் ஆகிவிட்டாய் என தயங்க, என்ன ஆனாலும் என்றும் நான் உங்கள் சிஷ்யன்தான் என்று சொல்லிவிட்டு சென்னை செல்கிறார். சென்றவுடன் அந்த கதையை மறு உருவாக்கம் செய்து திரையில் வந்ததுதான் ஒரு கைதியின் டைரி படம். அந்த கதையை தமிழில் பாரதி ராஜா சில மாற்றங்கள் செய்து ஒரு கைதியின் டைரி படம் ரிலீஸ் செய்ததை போல ஹிந்தியில் அமிதாப், ஜெயபிரதா, ஸ்ரீதேவி நடிக்க ஆகே ராஸ்தா என்ற பெயரில் தான் எழுதிய கதையை எந்த மாற்றமும் செய்யாமல் அதற்கு திரைக்கதை எழுதி பாக்யராஜ் இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு படங்களின் கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்கும் போது இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழில் இசைஞானி ஒரு கைதியின் டைரிக்கு தன் இசையால் உயிர் கொடுத்திருந்தாலும் ஹிந்தியில் லட்சுமிகாந்த், பியாரிலால் அற்புத இசையை கொடுத்திருந்தார்கள். படத்தில் ஏபிசி மீவாசி, பொன்மானே கோபம், இது ரோசா பூவு, நான் தான் சூரன் என 4 பாடல்கள் இருந்தாலும் பாரதி ராஜாவுக்கே உரிய பாணியான ஏதாவது ஒரு பாடலை படத்தில் கட் செய்து பயன்படுத்தாமல் இருக்கும் பழக்கத்திற்கு ஏற்ப இந்த படத்தில் நான் தான் சூரண்டா பாடல் இந்த படத்தில் இருக்காது. இதுல ஏபிசி மீவாசி பாடலானது பிரபல பிரெஞ்சு இசை மேதை ஜார்ஜஸ் பைசட் 1897 ஆண்டு கம்போஸ் செய்த கேரிலோன் சிம்போனியின் தழுவலாக அமைய பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிம்போனியின் தழுவலாக இருந்தாலும் இந்த பாடலை தன்னுடைய பாணியில் மோகன ராகத்தில் சந்தூர் இசைக்கருவியை ஆரம்ப இசையாக கொண்டு இடை இசையில் வயலின், கீபோர்ட் இரண்டுக்குமான கவுண்டர் பாயிண்ட் என நிறைய புது இசை இலக்கணத்தை கையாண்டு இசைஞானி அதகளப்படுத்தி இருப்பார். ஒரு படத்தின் கதை, திரைக்கதை என்பது அந்த படத்தை காண்போரை எந்த அளவு சுவாரஸ்யமாக அந்த படத்தோடு ஒன்றி போய் கண்டு களிப்படைய செய்யும் என்பதற்கு இந்திய திரைப்படத்துறையின் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் என்ற அந்த எழுத்தாளரின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதை கைங்கரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் நிதர்சன உண்மை. வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.